வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். நண்பர்களே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 நாள் நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதனால் தொண்டை கொஞ்சம் கரக்குன்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட் ஸ்டார்ட். சி கைஸ், நமக்கு நிறைய பொண்ணுங்களை பிடிக்கும். நம்ம போய் அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணுவோம். அப்போ அவங்க சில மாதிரி நம்மகிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சில சயின்ஸ் போட்டிருக்கேன். அதை வச்சு அந்த பொண்ணோட பிஹேவியரை கம்பேர் பண்ணி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பட் சம்டைம்ஸ் மோஸ்ட்லி அவங்க பிடிக்காத மாதிரி தான் இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்மளால் கண்டுபிடிக்க தெரியாது. பொண்ணுங்கிட்ட மெயின் பிரச்சனை என்னன்னா, சம்டைம்ஸ் மேபி உங்களை பிடிக்கலனாலும் உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜஸில் உங்கள்கிட்ட டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் அதை வச்சுட்டு ஓகே நம்மளை பிடிச்சுன்னு சொல்லி தப்பாக நினச்சி உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை. ஸோ சில சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் அவங்க காமிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். இதை வச்சு இந்த வீடியோ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் இந்த வீடியோனா, ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு ஃபோன் கன்சல்டேஷன் புக் பண்ணார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரோ நான் ஒரு ஒன் சைடாக ஒரு பொண்ணை 6 மாதமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு என்கிட்ட பேசுகிறா. பட் எனக்கு கிளியராக தெரியுது அவளுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கல. பட் அவள் பேசுகிற வச்சு எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, அவளுக்கு என்னைய கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார். பட் அவர் சொன்ன பிறகு தெரியுது அந்த பொண்ணுக்கு அவரை சுத்தமாக பிடிக்கல. 6 மாதம் ஒன் சைடாக லவ் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அவரை ஜென்மத்துக்கு லவ் பண்ணால் எனக்கு கிளியராக தெரிஞ்சு. ஸோ கைஸ், அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் சொல்கிற சயின்ஸில் அந்த பொண்ணு காமிச்சான்னா அந்த பொண்ணுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு சைன், டெக்ஸ்ட் அண்ட் கால்ஸ். ஃபஸ்ட்டு சைன் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? சோலி முடிஞ்சு, அவளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். பட் சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நேற்று போட்ட மிஸ் காலுக்கு 4 நாள் கழித்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 3 நாள் முன்னாடி போட்ட மெசேஜுக்கு 3 நாளுக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜஸ்ட்டு பேருக்குன்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். செகண்டு, கான்வர்சேஷன். அவள் எதுவும் பேச மாட்டான். நீங்கள் தான் எல்லாத்தையும் ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவள் எந்த டாப்பிக்கும் பேச மாட்டான். நீங்கள் தான் பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு அவள் வெறும் கூட்டிகிட்டு மட்டும் இருப்பாள். நீங்கள் ஏதோ லிசன் பண்ணுறான்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி தனியாக உளறிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஜோக் சொல்வீங்க. நமக்கே தெரியாது நல்ல ஜோக்கு ஊரே சிரிக்கும். பட் அவள் ஒரு மைலும் சிரிக்க மாட்டான். நீங்கள் உயிரை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவள் அதை சுத்தமாக கண்டுக்காமல் வேற யார்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாள். உங்களை மதிக்கவே மாட்டான். அந்த மொமெண்ட்டில் அவள் சுத்தமாக எதையும் கேர் பண்ண மாட்டான். இதுக்கு என்ன அர்த்தம் நண்பர்களே? அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. சப்போஸ் அந்த பொண்ணை நீங்கள் நேரில் பார்க்குறீங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நோ ஃபிசிக்கல் கான்டாக்ட். அவள் உங்களை எந்த டச்சும் பண்ண மாட்டாங்க. கிளியராக கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிச்சு அப்படின்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கேட்காமலே உங்களை டச் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்படி அந்த பொண்ணு உங்களை சுத்தமாக டச்சே பண்ணல அப்படின்னா, அதோட அவட்ட நான் முன்னாடி சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 2 சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவளுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலன்னு அர்த்தம். இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் டச் பண்ணால் கூட அவள் உங்களை விட்டு விலகி போனா அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே 2 சைனோட நண்பர்களே அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இல்லை அப்படின்னா தப்பாக சொல்லி கொடுத்துருவேன். ஃபோர்த், ஃபேக் ஸ்மைல். கைஸ், சம்டைம்ஸ் பொண்ணுங்க ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுவாங்க. அது 2 ஸ்டேஜில் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜ் என்னதுன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு ஹெவி அட்ராக்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு மொக்க ஜோக் அடிப்பீங்க. அப்போ உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுவாங்க. அது பிரச்சனை இல்லை. பட் அப்படி இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 3 சைன்ஸும் அவர்கிட்ட இருந்துச்சு. அதோட ஃபேக் ஸ்மைல் பண்ணா அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சொன்ன பயலை மொக்க போட்டு சாவடிக்காதான் என்னை விட்டு தொடான்னு அர்த்தம். 5th சைன், நோ எந்தூசியாசம். கைஸ், இன்ட்ரெஸ்ட் இருக்க பொண்ணுங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட பேசும்போது கை காலில் சுடுதண்ணியை ஊற்றுன மாதிரி தையத்தக்கான்னு உங்கள்கிட்ட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் குதிச்சுக்கிட்டு பேசுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப எந்தூசியாசத்தோடு பேசுகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். பட் அதே மாதிரி தலைகீழாக அந்த பொண்ணு எவ்வளோக்கு எவ்வளோ எந்தூசியாசம் இல்லாமல் பேசுகிறாலோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை சுத்தமாக பிடிக்குன்னு அர்த்தம். ஸோ அது கீழே இருந்துச்சுன்னா நண்பர்களே சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். 6th, ஃப்ளேக்கிங். ஃப்ளேக்கிங்னா என்னென்னா, ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்கள மீட்டிங் கூப்பிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வரேன்னு சொல்லுவாங்க. பட் கடைசி நேரத்தில் அப்பா அமெரிக்கா போயிட்டாரு, தாத்தா தஞ்சாவூர் போயிட்டாருன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வீடியோ கால் கூப்பிட்டாலும் சரி வாரேன்னு சொல்லுவாங்க. பட் கடைசி நேரத்தில் ஏதாவது ரீசன் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபைன், இது எப்போயாவது பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் எப்போ பார்த்தாலும் பண்ணுறாங்கன்னா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இந்த சைனை மட்டும் நீங்கள் தனியாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்கு வரலன்னு அர்த்தமோ அது அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். பட் நான் முன்னாடி சொன்ன அந்த 5 சைனு இருந்து அதோட ஃப்ளேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா நண்பர்களே
அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. 7th ஒன் சைட் லவ். நான் முன்னாடி சொல்லிட்டேன், கால்ஸு டெக்ஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் மோஸ்ட்லி நீங்கள் தான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தான் பண்ணிட்டுருக்கீங்க. அது காலாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வெளியே கூப்பிட்றாலும் சரி, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதுனாலும் சரி, வீடியோ கால் பண்ணுறது சரி, எல்லாமே அவள் எதுவுமே பண்ணல. எல்லாமே நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் ஒன் சைட் லவ். அவளுக்கு உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ கைஸ், இந்த சயின்ஸை வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுவே போதும். பட் ஸ்டில் பொண்ணுங்களோட கிளியர் பாடி லாங்குவேஜை வச்சு அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதை நான் சொன்ன இன்னொரு வீடியோவை போடுறேன். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.